அந்த கரப்பாம்பூச்சிக்காரங்க எதுக்கு டெல்லியில போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? அதான் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சுல அதுக்காக மத்திய கல்வி மந்திரி ராஜினாமா பண்ணணுமா? அவர் ராஜினாமா பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிருமாமா? அதானே ஒழிக்கணும்னா எந்த அரசியல் கட்சியாலும் முடியாது தம்பி. அதை ஒழிக்கணும்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். பட்டியல இருந்து இந்த மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வந்துட்டாப்ல நீங்க அரசு தள்ளிடுவீங்களா? இந்த மாநில அரசு நடந்துச்சு டிஎன்எஸ்பி குரூப் தேர்வுல எத்தனை முறை நடந்துச்சு? ஹலோ மக்களே, நண்பாமிஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டார்ட், வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ இந்த நபர் பேசினார்ல, இவர் பேசினது சமீபத்தில் டெல்லியில் நடந்த நீட்டுக்கான ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான் பேசினார். இதை ஒரு சாதாரண மனுஷன் கேட்டார் அப்படின்னா, ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தானப்பா அப்படின்றது மாதிரி எல்லாருமே தோணும். பட் இப்போ நான் இந்த நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் இருக்கார்ல முதல்வர் விஜய், அவர் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவர் காரில் உட்காந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, அந்த இடத்துல தள்ளுமுள்ளாவது மக்கள்லாம் வராங்க, அதை எடுத்து போட்டு பண்ணுறாங்க. பட் அது தமிழ்நாட்டில் நடந்து வேறு விஷயம்னு வச்சுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, டெல்லிக்கு விசிட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸும் பரவிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் முதல்வர்கிட்ட இருந்து எந்த ஒரு அறிக்கையுமே வரல, இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரா பண்ணலையா அப்படின்னு. இப்போ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் மேபி இன்றைக்கி காலைல இதுக்கு மேலே வந்தாலும் வரலாம், எனக்கு தெரியாது. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையுமே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் உடைக்கணும். சரி, இங்கே எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த நீட் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் சப்போர்ட் பண்ணலை. ஏன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த நீட் ப்ரொட்டஸ்ட் முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தன்னார்வமாக இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால் நான் முழுக்க சப்போர்ட் பண்ணுவேன். உதாரணத்துக்கு நம்ம ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டு மாதிரி. பட் இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு நடக்குது அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றவங்க தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் பேப்பர்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பேப்பர் லீக் ஆனதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்தர் பிரதாப்பா அப்படின்றவர் கல்வித்துறை அமைச்சர், அவர் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மட்டும் வச்சு, மெயினான கோரிக்கை அதை வச்சு நீட்டை ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க முழுக்க நீட்டை ரத்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட முழு சப்போர்ட் இருக்கும். ஆனால் அது கோரிக்கை கூட பெருசாக கிடையாது. நீட்டில் சேஞ்ச் பண்ணுங்க, நீட்டில் இதை செய்யுங்க, நீட்டில் அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைகளோட ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் என்னோட சப்போர்ட் முழுசாக கிடையாது. சார், என்னோட சப்போர்ட் கிடையாது. என்னோட ஒரே சப்போர்ட், நீட் தேர்வை ரத்து பண்ணுங்கன்னு நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணு, என்னோட முழு சப்போர்ட். நீட்டே வரக்கூடாது, நீட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நீ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறியா, ஐ சப்போர்ட். இல்லை இதில் இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க, அதில் அந்த சேஞ்சஸ் பண்ணுங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் நீட்டை பற்றின ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட இதே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். முடிஞ்சால் போய் பாருங்கள், நீட்னு சர்ச் பண்ணி பாருங்கள், என்னோட சேனலுக்குள்ளே போய் கண்டிப்பாக வரும். சரி, இந்த நீட்டுக்கு இப்போ யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறா? ஆப்பனன்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே. நேற்று ராஜீவ்காந்தி அவர்களை தரன்னு போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க. நீட்டுக்காக அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, நீட்டுக்காக இன்றைக்கி பேசுகிறார். ஆனால் இந்த நீட்டை யார் முத கொண்டு வந்தா? வி கோ பேக் டு ஹிஸ்ட்ரி. 2010 இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த நீட்டை என்ன அடிப்படையில் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்க எல்லாருக்கும் ஒரே தேர்வு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பல நுழைவுத் தேர்வுகளை தவிர்க்கிறது. ஏன்னா ஒவ்வொரு காலேஜில் சேர்றதுக்கு பல நுழைவுத் தேர்வுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா, காலேஜஸில் நிறைய டொனேஷன் வாங்குறாங்க, 1-1.5 கோடி வரைக்கும் வாங்குறவங்களாம் இருக்காங்க, காசு கொடுத்து சேர்றவங்க இருக்காங்க, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு. இன்னொன்று, மெரிட்டில் எடுக்கிறவங்களுக்கு ப்ராப்பரான சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஒரு 4 பாயிண்ட்டை மையப்படுத்தி நீட்டை கொண்டு வராங்க. ஆனால் இந்த நீட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தில், அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு நீட்டை அறவே எதிர்த்தாங்க. 2010 2013 வரைக்கும்லாம் நீட்டை யார் எந்தெந்த ஸ்டேட்டில் நடத்துமோ அவங்க நடத்திக்கலாம், மீதிலாம் நடத்த வேணாம்னு விட்டாங்க. அந்த டயத்தில் நம்ம அம்மா பீரியடு, ஸோ நடத்தலை. 2013 சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனதுக்கப்புறமா இந்த நீட்டு ஸ்டாப் பண்ணப்படுது, பேன் பண்ணப்படுது. ஓகேங்களா? 2013ஓட நீட்டு நின்றுச்சு. திருப்பி 2014 யார் வரா? பிஜேபி கவர்மெண்ட் வருது. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இந்த நீட்டை திருப்பியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் எடுக்கிறாங்க. 2016 சுப்ரீம் கோர்ட்டு அந்த தடை உத்தரவை வாபஸ் வாங்கிட்டு நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. அப்போ 2016 நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இம்ப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டிலையும் அப்போ ஓகே பண்ணாங்க. அப்போ யார் தமிழ்நாட்டில் இருந்தால்? அம்மா போயிட்டாங்க, ஐயா பழனிசாமி வந்தார். அவர் நீட்டை வாங்க ஐயா பிஜேபி ஐயா மோடி ஐயா நீங்கள் சொன்னால் நான் தலையாட்டுவேன்னு சொல்லிட்டு நீட்டை உள்ளுக்குள்ளே விட்டார். சரி, நீட்டை நம்ம ஏன் எதிர்த்தோம் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது.
நம்ம நீட்டை எதிர்த்ததுக்கு நம்மளுடைய கல்வி அடிப்படை என்ன, 12வது பேசிஸ் பண்ணி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் எக்ஸாமில் பசங்க சேர்றாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படின்றது வந்து மெட்ரிகுலேஷனு, கவர்மெண்ட்டு, இப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ளஸ் பொருளாதாரத்தின் அடிப்படையிலையும் படிக்கிற விஷயம் இருக்குது 2. அதனால் எல்லாருக்குமே சமமான கல்வி கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் இருக்கும்போது இந்த நீட் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த பிள்ளைகளுடைய பேட்டர்னில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வருது. அதை எப்படி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி காம்படிட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த மாதிரி பல கேள்விகளை வச்சு, பொருளாதார அடிப்படையில் நீட்டுக்கு தனியாக கோச்சிங் சென்டரில் போய் படிக்கக்கூடிய பசங்கள், வசதி இருக்கக்கூடிய பசங்கள் படித்து அவங்க மட்டும் தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தனால நீட்டை வந்து நம்ம கடுமையாக எதிர்த்தோம். நீட்டு வேண்டாம்னு சொல்லி அந்த டயத்தில் ஜெயலலிதா அம்மா பீரியடில் அதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. நீட்டுக்காக எக்ஸாம் எழுதி 2017 போராடி உயிரை விட்ட அனிதா முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னை வரைக்கும் ஒரு டேட்டா இருக்குது, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் நீட்னால் இறந்துருக்காங்க. எப்போத்துலேருந்து? இந்த 2017-18 காலத்திலிருந்து, 2018லேருந்து 2026 இந்த காலகட்டத்தில் 100 பேருக்கு மேலே மாணவர்கள் இறந்துருக்காங்க. இது ஒரு டேட்டா. ஆனால் உண்மையாலுமே இன்னும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த நீட் எதன் அடிப்படையில் இங்கே மாணவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத நம்ம மையப்படுத்தி பார்த்தோம்னா, இங்கே ஒரே கல்வி முறை கிடையாது. இந்தியாவில் ஒரு கல்வி முறை கிடையாது அப்படின்ற விஷயத்தை முதல்ல மக்களாகி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே 10th ஸ்டாண்டர்ட், 10th அப்புறமா +1 +2, +1 +2 தான் நமக்கு குரூப்பே பிரிக்கிறாங்க. அந்த குரூப்பில் நீ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து ஒரு குரூப்பாக போறியா, இல்லை பியூர் சயின்ஸ் எடுத்து நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா, இல்லை வெறும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து பிகாம் அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுறியான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு 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 இடம் தான் அந்த 11வது 12வது படிக்கக்கூடிய அந்த வகுப்புகள். ஆனால் நம்ம வந்து 10வது முடிச்சதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுறோம், நான் இன்றைக்கி இன்ஜினியர் ஆகணும், நான் இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறேன், நான் டாக்டர் ஆகணும், அந்த கோர்ஸ் எடுத்துக்கிறேன், நான் வந்து அக்கௌண்டன்ட் ஆகணும், இல்லை நான் வந்து சிஏ ஆகணும், நான் இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் லிட்ரேச்சர் ஆகணும், நான் இப்படி போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது இந்த அரசாங்கம் தான். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக நான் 2 வருஷமாக வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து நான் டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு படித்த ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாமை கொண்டாந்து திணிக்கிறோம். அப்போ இந்த நீட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படித்த கேள்விகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல். அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும், இந்த நீட்டை வந்து அந்தந்த ஸ்டேட்டுடைய கல்வியோடைய தரத்திற்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாநிலத்தில் மட்டும் நீ நீட்டை இம்ப்ளை பண்ணால் நம்ம ஓரளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த நீட் வரும். தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் இதை நீங்கள் வந்து இதில் நீட் எழுதி இதில் யார் மெரிட் வர்றீங்களோ அவங்களுக்கு முக்கியமான சீட்டு கொடுங்க. அதில் ஏழை பிள்ளைகள் வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுறீன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நீட்டை வந்து சமமான தேர்வு முறைன்ற. அப்போ சமமான தேர்வு முறைக்கு என்னென்னா 2 வருஷம் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் பிகாம் இதை டாக்டருக்கு ஆசைப்பட்டு படிச்சுவிட்டு அப்புறம் போய் அவன் நீட்டில் போய் சேர்த்து படிக்கணும். அந்த நீட்டில் வந்து டாக்டருக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, இல்லை வேறு எதுவும் கேள்விகள் வருதான்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, தெரிஞ்ச பிள்ளைங்க நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ இந்த தேர்வு முறையில் சிபிஎஸ்சியில் படித்த வருப்பான், அதை விட பெரிய வேறு ஏதாவது இது நம்ம நாம் தமிழர் சீமான்லாம் படிக்கிறாரு அமெரிக்கன் ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க இருக்கலாம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது. இப்படி பலவிதமான டிஃப்ரெண்ட்டான படிப்பு முறை இந்தியாவில் இருக்கும்போது நீ அந்த படிப்பு முறை அடிப்படையில் தானே நீ ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா உனக்கு சௌகரியமாக ஒரே தேர்வு முறைன்ற. ஏன் இந்த ஒரே தேர்வு முறை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஒரே தேர்வு முறை மூலயமா எங்கே இருக்க பிள்ளைகள் வேணால் எங்கே வேணால் வந்து சீட் வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ தமிழ்நாடு பிள்ளைகளுக்கு முக்கியமான சீட்ஸ் வந்து அதிக அளவு ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு. பட் இந்த நீட் தேர்வு மூலயமா அந்த சீட்ஸ்கள் எல்லாமே பறிக்கப்படும், சீட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணப்படும். தமிழ்நாட்டில் பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு ஒரு கம்மியான மார்க் வாங்குச்சுன்னா அந்த பிள்ளை திடீர்னு எங்கேயாவது எப்படி சொல்கிறது, டெல்லி, உத்தரப்பிரதேசி, பீகார்னு ஏதோ ஒரு மாநிலத்தில் காலேஜில் சீட்டு கிடைக்கும், அங்கே போய் படிக்க வேண்டிய நிலைமை இருக்கலாம், ஏன்னா இந்த ரேங்க் அடிப்படையில். ஆனால் இங்கே அந்த பிள்ளை +2ல் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு மார்க் வாங்கியிருக்கும், டாப்பில் நிற்கும். ஆனால் அதே பொண்ணு அங்கே நீட்டில் வந்து கஷ்டப்படனோ பையனோ அந்த நீட்டில் வந்து எழுதி மார்க் வாங்க முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கும் காலேஜில், அங்கே போய் சேர்ந்தவன வழி இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கேயே தேர்வு முறை 12வது முடிச்சிட்டியா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறியா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலேஜில் உனக்கு ஒரு சீட்டு, ஃபைன், இதுதானே முன்னாடி இருந்துச்சு. ஸோ இதில் என்னடா உங்களுக்கு சிக்கல் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இப்படி இந்த நீட்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது அப்போ இந்த நீட்டை
ஒழிப்பது தான் பிரதானம். அப்போ அந்த நீட்டுக்கு வேண்டாம், நீட்டே வேண்டாம் எங்களுக்கு. மெடிக்கல் என்ட்ரன்ஸுக்கு நீட் வேண்டாம். இதுக்கு முன்னாடி எப்படி வந்து எக்ஸாம் சிச்சுவேஷன் இருந்துச்சோ அப்படி வை, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இந்த நீட் எக்ஸாமு லீக் ஆயிருச்சு, இந்த டாக்டராக வந்து இவனா நாளைக்கு படிச்சுட்டு வந்து எனக்கு நல்லா வைத்தியம் பார்ப்பான்? கண்டிப்பாக பார்க்க மாட்டான். உங்ககிட்ட இருக்கிறது தான் திருட தான் செய்வான். மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த நீட்டில் படிக்கிறவன் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டாக்டரில் சேர முடியும்னா, அவன் ப்ளஸ் டூவில் மக்கா இருந்திருப்பான். அவன் எப்படி அப்போ நீட்டில் படித்து மார்க் வாங்கியிருப்பான்? ஏன்னா அவன் இன்ஸ்டியூஷனில் வர்றான். அது மூலியமாகவும் ஃபேக்கான மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ இங்கே சிஸ்டம் சரியில்லை. என்ன மொத்தமாக சிஸ்டமே சரியில்லை. அப்போ இந்த சிஸ்டமே சரியில்லை அப்படின்னும்போது இவங்க கொண்டு வர திட்டம் மட்டும் சரி இருக்குமா? அதில் என்ன லாபம் இருக்குது, அதில் என்ன வந்து வருமானம் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இந்த நீட் கோச்சிங் சென்டர்ன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதற்கான வருமானம் என்ன? இந்த வருமானம் எங்கே போகுது? அப்போ இந்த நீட் கோச்சிங் சென்டர்லாம் யார் நடத்துகிறா? அப்போ இந்த படிப்புக்கான ஒரு கோச்சிங் சென்டர் ஒன்று உருவாகுதில்ல. இதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது ஒரு தொழிலாக தான் பண்ணுறாங்களே ஒழிய, தொழில் ஒன்று, அந்தந்த ஸ்டேட்டோடைய மாணவர்களோட உரிமையை பறிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு நீட்டுன்ற இந்த ஒரு எக்ஸாம், அதாவது ஒரு 6 மாத கோர்ஸா 1 வருஷ கோர்ஸான்னு எனக்கு தெரில, அது படித்தா தான் நீ வந்து டாக்டர் ஆக முடியுன்ற மாதிரி முட்டாள்தனமான ஒரு 12 வருஷ படிப்பை தூக்கி குப்பையில் போட சொல்கிறாங்க. இது எப்படி சரி? ஸோ அதனால இந்த நீட்டுக்கு நான் சுத்தமாக சப்போர்ட் பண்ணலை. இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. இப்போ இந்த நீட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு தலைவர் இப்போ வந்து சப்போர்ட் பண்ண போகிறாரா, பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதே சேஃப்டி அண்ட் பெட்டர் நான் சொல்வேன். ஏன்னா நம்மளுடைய தலைவருடைய பிரதான கொள்கை என்ன? நீட் வேண்டாம். இதை முன்னாடியே சொல்லிட்டார். கரெக்டா? ஆனால் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டில் போய் இது சேர்ந்தா இது ஒரு பார்ட்டி ப்ரொட்டஸ்ட் ஆகுமே ஒழிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அழுத்தம் கொடுக்குற விஷயமா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கூட்டுக்களவாணி தான். எப்படி தமிழ்நாட்டில் முன்னாடி திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வருவான், அதிமுக அதை எதிர்ப்பான், அடுத்து அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதே திட்டத்தை செயல்படுத்துவான், திமுக எதிர்ப்பான். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வரும்போது இவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பான், அதை எதிர்ப்பான். இப்படி மாற்றி மக்களை ஏமாற்றிக்கிட்டு எப்படி திராவிட திருட்டு கழகம் இருந்துச்சோ அதே வேலை தான் இப்போ அங்கேயும் நடக்குது. பிஜேபி காங்கிரஸ் கொண்டு வந்ததை பிஜேபி எதிர்த்தாங்க. அதனால் அப்புறமா சுப்ரீம் கோர்ட்லாம் போய் எடுத்தாங்க. அப்புறம் பிஜேபி வந்தோடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ காங்கிரஸ் எதுக்குறாங்க. என்னங்கடா அவங்க நியாயம்? அப்போ எதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க முன்னாடி? இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இப்படி ஒரு சிஸ்டத்தை நீ கொண்டே வரலைன்னா இப்படி ஒரு ஊழலே ஒன்று வந்திருக்காது, இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது, இப்படி ஒரு பேப்பர் எக்ஸாம் எழுதி லீக் ஆகிருக்காது, இப்போ இந்த பிள்ளைகள் வந்து எக்ஸாம் எழுதி வீணாக போயிருக்காது. இப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, ஏன் கொண்டு வந்த? என்னுடைய கேள்வி என்ன, நீ முதல்ல இந்தியாவில் முழுக்க ஒரே கல்விக் கொள்கையை வச்சுருக்கியா? இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் ஒரே கல்விக் கொள்கையா? அங்கே அசாம்லேயோ இல்லை இந்த வெஸ்ட் பெங்கால்லையோ படிக்கிற பிள்ளையும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் படிக்கிற பிள்ளையும் ஒரே சப்ஜெக்டை படிக்குதா? இல்லை, அவங்க ஸ்டேட்டுக்கு அவங்க சப்ஜெக்ட்டு, நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம சப்ஜெக்ட்டு, கேரளாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆந்திராவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கர்நாடகா ஒரு மாதிரி இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற மாதிரி கல்வி முறையை அமைக்கிறாங்க. பொதுவான சில கல்விகள் இருக்கும். அப்போ நீ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ நீட் அப்படி பண்ணாமல் பொதுவாக எல்லாருக்கும் பண்ண அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்? ஸோ அப்போ இங்கே ஒரு 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 அரசியல் தான் எல்லாமே. இது இப்போ இந்த சிஜேபி அப்படின்ற ஒரு பார்ட்டி இப்போதைக்கு இதை வச்சு அரசியல் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்கக்கூடிய எந்த ப்ரொட்டஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு வன்முறையில் போய் முடியும். இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து அந்த அவர் பேர் எனக்கு நுழைய மாட்டேங்குதியா? இப்போ அன்றைக்கி வீடியோலையும் வாயில நுழையில, இன்றைக்கும் வாயில மறந்து போச்சு பாருங்கள். 10-20 நாளாக உண்ணாவிரதம் இருந்தார், அவரை கொண்டு கட்ட தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சு குளுக்கோஸ் ஏற்றி தெரியுறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து அண்ணா சேரன் ஒருத்தர் தொப்பி போட்டு வந்து உட்காந்துருப்பார். அந்த ஆள் இப்போ எங்கே போனார்னே தெரியல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களோட நலனுக்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மேலோட்டமாக பார்க்கும்போது மக்களோட நலனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களோட சுயநலம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் தலைவர் அவர்கள் அனாவசியமாக எந்த போராட்டத்திலையும் தலையிடலை. அப்படியே போராட்டம் பண்ணால் கூட அந்த போராட்டத்தில் எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது அவருடைய முதல் கன்சர்ன். அவர் 2 வருஷமாக கட்சி நடத்தும் போது 2 ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து அஜித்குமாருக்காக பண்ணோம், அப்புறம் வந்து பெண்களுக்காகலாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி 1-2 ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ப்ரொடெஸ்ட்டாக அது கலவரத்தில் போய் முடிஞ்சா? முடியாது. ஏன்னா கலவரத்தில் முடிஞ்சால் அங்கே காயப்பட போகிறது அந்த களத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைகள் தான், எந்த தலைவர்களும் கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அது தலைவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளை எவனும் கை வைக்க மாட்டான், ஆனால் நம்மளை நம்பி வந்த பிள்ளைங்க மேலே கை வைப்பாங்க.
இவங்களை தூண்டி விட்டு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி நமக்கு குளிர் காயக்கூடாது அப்படின்றனால அவங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே ப்ரொடெஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பு. அது அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் இருந்தாலும் சரி. இதை கேலி கிண்டல் பண்ணாமல் பண்ணிட்டு போ, ஐ டோன்ட் கேர். பட் அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. எனக்கு அதுதான் பிடிச்சது. ஏன்னா நான் அடி வாங்க மாட்டேன். ஆனால் எனக்காக 10 பேரை நான் அடி வாங்க விட்டேன்னு வச்சுக்க, அப்போ நான் என்னோட தலைவர்? கரெக்டாக இல்லையா? அந்த ஒரு செயலை இது வரைக்கும் தலைவர் அவர்கள் செய்யலை. தமிழ்நாட்டில் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த ப்ரொடெஸ்ட்டும் எந்த கலவரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம பசங்க ஆர்வத்தில் போயிட்டு வேணாங்க அதை வேலையிலே சொல்லிட்டு போயிருப்பாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கிங்களேன். பட் கலவரங்களோ இல்லை போலீஸ் கூட தள்ளுமுள்ளோ எதுவுமே நடந்தது இல்லை பெருசாக. அதை மீறி அவங்க வேணுங்கனே பண்ணியிருப்பாங்க, இந்த கரூரில் பண்ண மாதிரி திருட்டு பசங்க. அதுதான் நடந்திருக்குமே ஒழிய ரீசனபிளாக பர்மிஷன் வாங்கி பண்ண எதுவுமே நடக்காது, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வடக்கன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தலைவருடைய பேர் பயங்கர பாப்புலராக இருக்கிறனால அவரை எடுத்து போட்டு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜந்தர் மந்தருக்கு வர போகிறாரு, வந்து சப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சில பேர் அவரோட அந்த வீடியோஸை எடுத்து போட்டு பயங்கரமாக பாருங்கள் எப்படி சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் அவருக்கு வியூஸ் வருது, லைக்ஸ் வருது. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பிஎம் வந்து விஜய் தளபதி தான் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து உங்களுடைய ஆர்வத்தில் போடுறீங்க, நம்ம பண்ணிக்கங்க. பட் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு இப்போ வரைக்கும் தலைவர் அவர் சைலண்டாக இருக்கிறார். இப்போ ராஜீவ்காந்தி அவர்களை தளத்தில் இழுத்துட்டு போனனால ஒருவேளை தலைவர் வந்து இதற்கு அறிக்கை கொடுக்குறா, அதாவது எப்படின்னா கட்சி ரீதியாக அறிக்கை கொடுக்குறாரா, இல்லை மாணவர்களை அடித்ததற்கு மட்டும் கண்டன அறிக்கை கொடுக்குறாரா அப்படின்றத நம்ம பார்த்துருந்து பொறுக்கலாம். இல்லை கொடுக்காமே இருக்காரா அப்படின்றது நமக்கு தெரியாது. கொடுக்காமே இருந்தால் அப்போ அதில் புரிஞ்சுக்க வேண்டிதான், இதில் அரசியல் இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம தேவையில்லாமல் தலையை கொடுத்து இந்த அரசியலை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், யாருக்கு எதிராக இருக்கணும்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டாம். நமக்கே இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, முதல்ல நம்ம அதை சால்வ் பண்ணுவோம், அப்புறம் டெல்லியை பார்ப்போம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வீடு நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம அடுத்த வீட்டில் இருக்க பிரச்சனையை போய் பார்க்க முடியும். நம்ம வீட்டிலே இங்கே 1008 பிரச்சனை இருந்தால் அடுத்த வீட்டில் போய் நீ என்ன கிழிக்க போகிற அப்படின்ற மாதிரி தான் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீட் வேண்டாம் அப்படின்னு இந்த பிள்ளைகள், இந்த பசங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அது கட்சி சார்ந்தோ இல்லை கட்சி சாராமையோ வெறும் மாணவர்கள் மட்டுமே பண்ணியிருந்தாங்கன்னா நான் முழுக்க சப்போர்ட் பண்ணுவேன். இல்லை இந்த மந்திரி வந்து பதவி விலகணும், சரி பதவி விலகிட்டார், அடுத்து இன்னொருத்த வந்து இன்னொரு பிரார்த்தனை பண்ணுவான். அப்புறம் என்னன்னா மந்திரி, நான் இங்கே மந்திரி பதவி விலகிறத பெரிய விஷயம் தமிழ்நாடு இந்தியாவில். சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் பேஸ்டான ப்ரொட்டஸ்டா? திஸ் இஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். என்னோட கண்ணுக்கு வந்து சொல்யூஷன் பேஸ்டாக ப்ரொட்டஸ்டாக தெரியல. அதனால் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. நீங்கள் சப்போர்ட் பண்ணதா பண்ணிக்கிங்க. தலைவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை தலைவர் சப்போர்ட் பண்ணாருன்னா அவர் என்ன அடிப்படையில் தலைவர் சப்போர்ட் பண்ணுறன்றதை பார்த்துட்டு அந்த அடிப்படை எனக்கு உடன்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஒருவேளை தலைவர் சப்போர்ட் பண்ணுற அடிப்படை எனக்கு உடன்படலை அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்லுவேன், தலைவரை எனக்கு இதில் சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து உனக்கு சம்மதம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவேன். மேட்ரு இவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ நீட் அப்படின்றது வேண்டாம், தேவை வேலை வீணாக போட்டு தோளில் பிடிச்சி தொங்கிட்டு திரியிறாங்க. புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். பார்ப்போம் வரப்போகிற காலங்களில் இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா, இல்லை நீட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திருப்பி வந்து தடை வாங்க முடியுமா, இல்லை கல்வியை வந்து மத்திய பட்டியலேருந்து மாநில பட்டியலை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. லெட்ஸ் see you on another video. Love you all. Take care. Bye bye.